ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் திடீர்னு நைட்டில் வந்துட்டு இப்படி ஒரு கேம் வச்சுருக்கீங்க, எங்களுக்குள்ள சொல்லவே இல்லை, என்ன நடக்குது அப்போ நம்ம எல்லாருமே பதப்பதாக பார்க்குறாங்க. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கொடுத்த கேம் கிடையாது. இது அவங்களுக்குள்ளேயே அவங்க வச்சுக்கிறாங்க. அங்கே ஆக்சுவலாக அடுத்த நாள் வரதுக்கு உண்டான ப்ராக்டிஸை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன், அதுக்கப்புறம் அன்ஷிதா, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி அண்ட் விஜய் விஷாலும் ஜெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்கில் சூப்பராக விளையாடக்கூடிய திறமையான ஆட்கள். அதுலேயும் குறிப்பாக ஜெஃப்ரியை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இது வரைக்கும் நடந்த எல்லா ஃபிசிக்கல் டாஸ்க்லையும் சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு திறன் அவர்கிட்ட இருக்குது. விஜய் விஷால் அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கேமும் நல்லா பண்ணுவார். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவர் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக இது பண்ணுறாரு. அதனால் ஸ்ட்ராட்டஜி கிங்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் சைட்டில் பேர் அவருக்கு. கூட பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் அவங்க விளையாண்ட கேமில் நல்ல ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாறி இங்கேருந்து அங்கே வளையத்தை தூக்கி போடுறதும், அந்த கோனில் அதை விழணும், அவங்க அங்கேருந்து இங்கே தூக்கி போடுறதும் பயங்கரமாக சூப்பராக போச்சு. நல்லாவே ஸ்போர்ட்டிவாக விளையாண்டாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பேர் குறி அந்த கோனாக இல்லை, கோன் பக்கத்தில் இருக்கிற ஆண் மேலே வச்சாங்க. செம்ம சிறப்பாக இருந்துச்சு. இங்கேருந்து முத்துக்குமாரும் அன்ஷிதாவும் ஸ்ட்ரெயிட்டாக விஷாலுக்கும் ஜெஃப்ரிக்கும் எய்ம் பண்ணுறதும், அதுலேயும் நம்ம சௌந்தர்யா தான் சூப்பர் வந்தாங்க. என்ன விளாட்றீங்க தான் வந்துடுப்பான்னு சொல்லிட்டு போட்டாங்க பாருங்க. இங்கேருந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது மதுரைக்கு போகிறவங்க திரும்பி பார்த்தா ஈரோடு போயிடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி போகுது. காற்று அப்படின்னு. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு சம்பவத்தை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்னவாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று சுவாரஸ்யத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நேற்று முத்துக்குமரன் அதனால தான் சௌந்தர்யா பற்றி ஒரு விஷயம் சொன்னார். ஏன்னா இங்கேருந்து வெளியில் போன ஆட்கள் பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதேமாதிரி சுனிதா எதுக்கு போனாங்க நம்மளுக்கு இன்னுமே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவங்க நல்ல ஒரு டஃப்பாக கொடுத்தாங்க. ஆனால் அவங்க கிட்ட சின்ன சின்ன ஆட்டிடியூட் விஷயஸ் இருந்துச்சு, வாசி மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் அதனால் மேபி போயிருக்கலாம். மக்களும் என்ன திங்க் பண்ணாங்க தெரியும். ஆனால் சௌந்தர்யா கிட்ட மக்கள் எதிர்பார்க்குற சுவாரஸ்யமும் அந்த சௌந்தர்யா கிட்ட இருக்குது. அவங்க நல்லா கேம் விளாட்றாங்களோ கெட்டதாக கேம் விளாட்றாங்களோ அது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக சௌந்தர்யா போக மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு அனலைசஸில் சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே விளாண்ட 4-5 பேரில் உங்களுக்கு ஃபேவரட்டான பர்சன்ஸ் யார்? முத்துவா, அன்ஷிதாவா, சௌந்தர்யாவா, இல்லை விஜய் விஷாலா, இல்லை ஜெஃப்ரியா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.